நான் சின்ன வயசுலேருந்து விஜயை பார்த்துருக்கேன். விஜய் படம் நிறைய பார்த்துருக்கேன் அவருது. ஆனால் வந்து எப்போ அரசியல் வந்தாரோ அப்போதுலேருந்து நான் விஜய் கொஞ்சம் இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூ கூட பண்ணதே இல்லை. அவர் பண்ணாதான் அவர் எப்படின்னு என்ன கேரக்டர்னு சொல்லிட்டு அவங்க சிஎம்மாக நடந்துக்க முடியுமா? ஆப்போசிட் கட்சி ஆளுங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அதை கேட்டுட்டு அவர் உட்காந்துருந்து அதுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. அது தப்பாக இருக்குமோன்னு எனக்கு தெரியும். ஒரு சட்டசபையில் அப்படி பண்ணது சரியா தப்பா? என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தான் தோணுது. இந்த எலெக்ஷன் அந்த டைமுக்கு முன்னாடி அவங்க ஸ்டாலின் சார் வந்து அப்படி பண்ணியிருந்தாரு. இதை வந்து யாரும் எதுவும் சொல்லலை. பட் சட்டசபையில் வந்து ரெஸ்பான்ஸ் ஆக்ஷனாக தான் இருந்துச்சு ஆக்சுவல். அவர் செஞ்சது வந்து கரெக்டு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் ஐயா கூட வந்துட்டு இப்படி பண்ணார். சட்டசபைன்றது வந்துட்டு அவங்களுடைய கருத்து தான். ஆனால் ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்கும் போது நடுவில் எழுந்து போகிறது வந்துட்டு அநாகரிகமாக தெரியுது. பர்சனலாக போன மாதிரி இருக்கே, அப்பா எங்கே காணோம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன கொஷின் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஆன்சர் கொடுக்க முடியும். அவங்க கொஷின் ரைஸ் பண்ணிட்டே போகிறாங்க, நம்ம அமைதியாக உட்காந்துட்டு இருக்கோமா? ஸோ அதுக்கு பதிலடி அது கொடுத்துருக்கலாம். வணக்கம் ஜெம் டிவி நேயர்களே, நான் உங்கள் விஜே ஆரோன். இன்னைக்கு நம்ம பப்ளிக் ஒப்பீனியனில் என்ன கேள்வியோட வந்திருக்கோம்னா, சட்டசபையில் சிஎம் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் பண்ணியிருந்தாரு. இதை வந்து சட்டசபையோட மரபை மீறி இருக்காரு, இத்தனை வருஷத்துல யாருமே இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் சோசியல் மீடியாவில் வந்து இவர் பண்ண இந்த செய்கை, இந்த ஆக்ஷனுக்காக வந்து நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி அவங்க ஒப்பீனியன்றதை வந்து மக்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஏன் கூட இன்னைக்கு கேமராமேனாக வந்திருக்குது யாருன்னா வந்து உதயா அவர்கள். நானும் அவரும் சேர்ந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. இப்போ வந்து ஒரு கொஸ்டின் என்ன வந்து, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிஎம் விஜய் சார் வந்து சட்டசபையில் வந்து அப்படின்னு ஒரு ஆக்ஷன் பண்ணார். ஸோ இது வந்து எதிர்கட்சிகள் வந்து நிறைய கட்சிகள், எதிர்கட்சிகள், அரசியல்வாதிகள், இந்த ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இவர் செஞ்சது தப்பு, இந்த சட்டசபைக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, அந்த மாண்பை வந்து இவர் கெடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மக்களாகிய நீங்கள் உங்கள் கருத்து என்னன்றதை சொல்லுங்கள். ஸோ என்னோட கருத்து என்னென்னா, ஆப்போசிட் ஆள் வந்து விஜய் சார் பற்றி பேசினது என்ன பேசுனாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் முதலமைச்சர் வந்து இப்போ வந்திருக்க முதலமைச்சர் வந்து எல்லாமே ரீல்ஸ் தான், எதுவுமே ரியலாக பண்ணுறதில்ல. ஸோ அப்படின்னு சொல்லி எது பேசினாலுமே உங்கள் முதலமைச்சர் எதுக்குமே ஆக்ஷன் எடுக்க மாட்டாரு, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இருக்கலாம்னு தோணுது. அவர் செஞ்சது வந்து கரெக்டு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் ஐயா கூட வந்துட்டு இப்படி பண்ணார். சட்டசபைன்றது வந்துட்டு அவங்களுடைய கருத்து தான். ஆனால் ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்கும் போது நடுவில் எழுந்து போகிறது வந்துட்டு அநாகரிகமாக தெரியுது. இல்லை, அவர் விஜய் சார் பண்ணது சரியான விஷயந்தான். இதுக்கு முன்னாடி சட்டசபையில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா முன்னாள் சிஎம் ஜெயலலிதா அவங்களோட புடவையை பிடிச்சி கிழித்து அவங்களோட தள்ளுப்படியெல்லாம் அடிச்சு ஒரே அட்டூழியம் பண்ணிக்கிறாங்க, மைக்கெல்லாம் தூக்கி வச்சுக்கிறாங்க. அப்போ அது திமுக வந்து மரபு இல்லையா? அது ஸ்டாலின் அவர் வந்து என்ன ஃபஸ்ட்டு அவர் தான் இது செய்தார். இவர் கழிச்சதுக்கு அப்புறம் தானே அதை கட்டுறாரு. ஆக்சுவலாக இது எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து வெளியில், அதாவது ஒரு ஹோட்டலில் இருக்கும்போது அவங்க நார்மலாக ஒரு ட்ரெண்டுக்காக அப்படி பண்ணார். ஆனால் அதுவே இவர் சட்டசபையில் பண்ணும்போது சட்டசபையில் இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்ததில்லை. அதாவது எங்கேயுமே பார்லிமெண்ட்லையும் சரி, இந்தியன் பார்லிமெண்ட்லேயும் சரி, எங்கேயுமே இந்த மாதிரி நடந்ததில்லை. நான் இதை அப்போஸ் தான் பண்ணுவேன். அவர் சினிமா துறையிலேருந்து வந்தவர். அவர் ஆக்ஷன் கட்டு அந்த மாதிரி எல்லாம் பேசின உடனே எடுத்து பண்ணுற ஆள். அவர் சபாநாயகர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு நான் ஒரு ஆக்ஷன் பண்ண போகிறேன்றாரு. அது செய்கிறாரு. அது செய்கிறதுடைய அர்த்தங்கள் சிலதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. நாங்கள் திருநெல்வேலிக்காரங்க, எங்கள் ஊரில் அப்படி செஞ்சால் அது கூட அர்த்தம் வேறு. என்ன, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. மாண்புன்னு ஒன்று இருக்குது. அது சட்டசபையில் அதை செய்யணுமா, அந்த நேரத்தில் செய்யணுமாங்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். நம்ம இது சரின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த எலெக்ஷன் அந்த டைமுக்கு முன்னாடி அவங்க ஸ்டாலின் சார் வந்து அப்படி பண்ணியிருந்தாரு. ஸோ வந்து அதை வந்து யாரும் எதுவும் சொல்லலை. பட் சட்டசபையில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ஆக்ஷனாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, அதே சமயம் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. திமுக கலைஞர் பீரியடில் தானே ஜெயலலிதா புடவை உருவாங்க சட்டசபையில். அதே சட்டசபையில் தானே புடவையே உருவாங்க. அந்த அம்மா தலைமுடியெல்லாம் வச்சு அவங்கள ஒரு லேடிஸ்ன்னு ஒரு ஆளுமையாக பார்க்காம அதே சட்டசபையில் ஒரு லேடிஸுக்கு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து பெருசாக தெரியல. அவர் சும்மா இப்படி கையை காமிச்சது உங்களுக்கு பெருசாக தெரியுது. அதே சட்டசபையில் தானே ஜெயலலிதா புடவையெல்லாம் கிழிச்சாங்க. இவன் துரைமுருகன் தானே பண்ணது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒன்று நடந்திருக்கு. அதாவது அம்மா இருந்தப்போ விஜயகாந்த் வந்து அப்படின்னு பண்ணுவார் தெரியுங்களா? ஆனால் அது வந்து எதிர்கட்சியில் அதிமுகவில் இருந்தவங்க எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு ஒரு மாதிரி பேசுறதுனால தான் அவர் டென்ஷன் ஆனார். அதுவும் வந்து அவர் அம்மாவை அப்படி பண்ணலை, அவங்கள பண்ணதை வந்து அம்மாவை பண்ண மாதிரி காமிச்சிட்டாங்க.
இப்போ அதே மாதிரி இப்போ இவர் பண்ணுறது வந்து இப்போ அதே மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் வந்து இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. ஆப்போசிட்டாக நடக்குதுன்னா, அதாவது இவர் இவ்வளோ நாள் அமைதியான்ட்டார். இப்போ எல்லாரும் நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்க கலாய்ச்ச உடனே நம்ம ஏதாச்சும் பேசணுன்ட்டு வழக்கம் போல் அவர் படித்து எடுத்துன்னு வந்துட்டு பண்ணிட்டு போயிட்டாரு. அதே போல் கடைசியில் கேவலமாக ஒன்று இப்படி பண்ணிட்டு போனார். இப்போ அவரு சட்டசபையில அவர் தலைவர் பண்ணது வந்து இப்படின்னுவார். அது கொஞ்சம் கெத்தாக இருக்கும். இவர் பண்ணுறனவோ இப்படி ஏதோ இது பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி கேவலமாக இருந்தது. இப்போ அவர் சட்டசபையில அப்படி பண்ணது சரியா தப்பா? இல்லை தப்பு தாங்க. இது வரைக்கும் நடந்தது இல்லைல்ல. இல்ல சார், இதுக்கு முன்னாடி கூட ஸ்டாலின் சார் கூட இப்படி பண்றப்போ அவரு வெளியில தான் பண்ணுவாரு, அவர் சட்டசபைக்குள்ள சட்டசபையில் பண்ணது கிடையாது. பண்ணல. இப்போ இவர் சட்டசபைக்குள்ளே பண்ணிருக்காரு, சரியா தப்பா? அது தப்பு தாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், யாருன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க வந்து இதில் இருக்கணும்ன்ட்டு. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் போனால் அந்த மாதிரி தான் ஆகும். என்னோட கருத்து பார்த்தீங்கன்னா அது தப்பு தான், புதுசாக இருக்கு. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் குட்டி கதை அப்படிலாம் சொல்றாரு. அவர் பண்றது எப்படி சொல்றது உங்களுக்கு, அது அந்த மாதிரி பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அவன் அரசியல் பார்த்தா நல்லா தான் நடக்கு. ஆனால் வந்து எதுக்கு அப்படி பண்ணுறாரு, புதுசாக அந்த குட்டி ஸ்டோரி எதுக்கு, அப்பாவை காணோன்னு பேசுகிறாரு, அதெல்லாம் புரியல. எதுக்கு அப்படி பண்ணுறாருன்னு ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது தப்பாக இருக்குது. அவர் பேசுகிற வார்த்தைலாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த குட்டி ஸ்டோரி ஒருத்தரை துன்புறுத்துற மாதிரி அதெல்லாம் சொல்கிறாரு. தனி மனித விமர்சனம் அந்த மாதிரி சொல்கிறாரு. எதுக்கு அப்படி பண்ணுறாருன்னு தெரியல. அவ்வளோதான் என்ன சொல்ல முடியும். சிஎம் விஜய் அவர்கள் சிஎம் மாதிரி நடந்துக்கிறாரா, ஏதோ கேமரா மாதிரி லைக் அந்த சினிமா மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது உண்மையில அப்படிதான் பண்றாரா அவரு? இப்போதான் பேசவே முன்னாடி தான் என்னமோ பேசிருக்காரு. இது போக தான் நம்மளுக்கே தெரியும் எப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசினதும் இல்லை, எந்த ப்ரெஸ் இன்டர்வியூவும் நடத்தது இல்லை. இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூ கூட பண்ணதே இல்லை. அவர் பண்ணாதான் அவர் எப்படின்னு என்ன கேரக்டர்னு சொல்லிட்டு அவங்க சிஎம்மாக நடந்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரும். இப்போது ஆப்போசிட் கட்சி ஆளுங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அதை கேட்டுட்டு அவர் உட்காந்துருந்து அதுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. அது தப்பாக இருக்குமோன்னு எனக்கு தெரியல. பட் கொஞ்சம் பர்சனலாக போன மாதிரி இருக்கே, அப்பா எங்க காணோம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அது அவங்க கொஸ்டின் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கொஸ்டின் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஆன்சர் கொடுக்க முடியும். அவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டே போகிறாங்க, நம்ம அமைதியாக உட்காந்துட்டு இருக்கோமா. ஸோ அதுக்கு பதிலடி அது கொடுத்துருக்கலாம். என்னோட கருத்துப்படி பார்த்தா அதுக்கு எதுக்கு மேட்சிங் பண்ணால் இது எவ்வளோ மேலாச்சு. அவர் இப்படி தானே என்னாரு, யார் போடையும் பூச்சி வலிக்கலையே, யார் முடிய பூச்சி அவர் இது பண்ணலையே. எதிர்கட்சி என்ன கேட்டாங்களோ அதுக்கான பதில் வந்து எதிர்கட்சி ஆளுங்க உக்காஞ்சிருக்கணும். அவங்க உட்காரல, அவங்க போயிட்டாங்க. நான் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணிக்கலாமா, அவங்க இருந்திருந்தா சரியான்னு கேட்டாரு. இவங்க ஏன் வெளிநடப்பு பண்ணுறாங்க? இவங்க வெளிநடப்பே பண்ணாங்க. இல்லைன்னு தான் நின்று பேசியிருக்கணும், உக்காஞ்சி பேசியிருக்கணும். 5 நிமிஷம் குளத்தூரில் பேசுனதுக்கு இந்த ஆட்டம் ஆடுதுன்றாங்க. அப்போ நீங்கள் உக்காஞ்சி பேசியிருக்கணும் வேண்டி தானே. இது வந்து சட்டசபையில் விஜய் பண்ணது எனக்கு தவறு தெரியல. இதே கலைஞர் கருணாநிதி வீட்டில் ஜெயலலிதா அம்மையாருக்கு நடந்தது, அது மட்டும் சரியா? இதுக்கு நீங்க இப்ப நான் உங்களுடைய அது தப்பு தான். அதுக்கு ஒரு லேடிஸ்க்கு அவ்வளவு ஒரு இது பண்ணாங்கல்ல, இல்ல அது தப்பு தான். அப்ப அவங்க தப்பு பண்றாங்கன்றதுக்காக நம்மளும் ஒரு தப்பு பண்றது அப்படி இல்லைங்க. இப்ப வந்து அது இதே திமுக தானே குற்றச்சாட்டு வைக்குது, அவர் பண்ணது இப்படி தப்புன்னு. திமுகன்றது தாண்டி எதிர்கட்சிகள் அப்படின்றதுதான் பொதுவான கருத்து. உங்களுக்கு எதிர்கட்சிகள் வந்து அதிமுக இருக்கு, பாமக இருக்கு, பாஜக. ஆனா அவர் எடப்பாடியை உக்காஞ்சி ரசிச்சு தானே அது பண்ணியிருந்தாரு. அவரு வந்து அப்ப ஸ்பாட்லி சொல்லல இது மரபு சட்டசபைக்கு எதிரானதுன்னு. அவரும் உக்காஞ்சி சிரிச்சுன்னு தானே இருந்தாரு. இப்போ இது என்ன, அப்போ அவர் உதயநிதி சொன்னார் பாருங்க, செங்கல்பட்டு கோட்டில் வந்து கணவரை காணணும். அப்போ அது சரியாயிடுங்களா? சட்டசபையில் வந்து அவர் சொல்லிட்டாரு, இவர் வந்து வெளில சொல்லிட்டார். அதே நீங்கள் உள்ளே வந்து சொல்லியிருக்கணும்ல. விஜய் சார் ஃபேஸ் வந்து அந்த ஆக்ஷன் பண்ணது எனக்கு தெரிஞ்ச ஓகே தான். அவங்களுடைய கருத்தை சொல்லும் போது அவங்க கருத்தையே கேட்காம ஒரு வெளி கட்சியான இருந்தாலுமே உங்க கட்சியா இருந்தா நீங்க அதை அலோவ் பண்ணுவீங்களா? சோ அதனால அவர் செஞ்சது தப்பு இல்லை அப்படின்னு நான் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தப்பு இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி சட்டசபையில யாரும் எந்த முதலமைச்சரும் பண்ணதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? எல்லாமே மாற்றம் தானேங்க. இதுவும் மாற்றம் தான். லைக் வந்து இது சினிமா அரசியல் சொல்றதுக்கு முன்னாடி எந்த ஆளுங்கட்சிக்கும் ஒரு பேக் போனா ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறது எதிர்கட்சி தான். எதிர்கட்சி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்து இப்போ ரூலிங் பார்ட்டியை வந்து எந்த அளவுக்கு புஷ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட் சூப்பரா இருக்கும். ஸோ இங்கே வந்து கட்சி சபையில் ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிஷன் ஏந்து போகும்போது அது வந்து இவங்களே ஃபஸ்ட் நாகரிகமாக இல்லை ஆக்சுவலாக. ஸோ சபையாச்சா ஏந்தே போகக்கூடாது, பட் இவங்க ஏந்து போகிறாங்க. சரி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி கிடையாது. ஏன்னா சட்டசபையில் வந்து பேசணும். என்ன அங்கே ஊமை படம் ஓடலை, என்ன கருத்துக்கள் சொல்லணும். இவங்க கருத்துக்கள் என்ன செய்ய போகிறேங்கிறத சொல்லணும். எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை செவிமடுத்து அவங்களுக்கு தகுந்த பதில் சொல்லணும். இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அனுபவம் இல்லாத காரணத்தினால இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றி ஒன்றும் பரவாயில்ல. எதிர்காலத்தில் அவங்கள திருத்திக்கிடுவாங்க. நல்லது தான்.
அது அவங்க டிஃபெண்ட் பண்றாங்க சரி, ஆனா அவர் பேசணும். ஒரு சிஎம்மா வந்து நாட்டு மக்களை முன்னேற்றமா பார்க்கணும். அதுக்கு அவருக்கு பேசினாதான் எல்லாம் முடியும். இப்போ இத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, இவ்வளோ பேர் அவர் தனிச்சா நின்று ஒரு 112 தொகுதியில் ஜெயிச்சுறாரு. இப்போ அது வந்து அவர் பேசினாதான் எல்லாமே. இப்போ அவரை நம்பி தான் ஓட்டு போட்டுக்கிறாங்க. இப்போ எல்லா மக்களுமே அவர் நம்பி தான் ஓட்டு போட்டுறாங்க. அதில் வந்து அவர் பேசினாதான் எதாவது ஒரு தெரியும். அதாவது நாகரிகம் சொல்றத விட லைக் அவர் மேலே தப்பு இருக்கு. பட் வந்து அப்போசிஷன் வந்து எந்த அளவுக்கு அவங்க ரெகுலேட் பண்ணி ரூலிங் பார்ட்டியை சேஃபாக வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட் சூப்பராக ஒர்க் ஆகும் ஆக்சுவலாக. அது என்ன தெரியல, நானும் விஜய் ஃபேன் தான். ஆனால் வந்து இந்த கட்சின்னு வந்ததுலேருந்து விஜய் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன். நான் சின்ன வயசுலேருந்து விஜயை பார்த்துருக்கேன், விஜய் படம் நிறைய பார்த்துருக்கேன் வருது. ஆனால் வந்து எப்போ அரசியல் வந்தாரோ அப்போதுலேருந்து நான் விஜய் கொஞ்சம் இப்போ ஒரு சட்டசபையில அப்படி பண்ணது சரியா தப்பா? என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தான் தோணுது.